ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்தை வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாயில எப்படியாவது வெளியே வந்துடும். ஒரு பாவத்தை மறைக்கவே முடியாது. ஒரு பெண்ணானோட கர்ப்பத்துல பிள்ளையை மறைக்க முடியாதோ அதே போல ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற கனியற்ற வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடியும். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, நல்ல பொருள் தான், தரமான பொருள் தான், ஆனா அதுக்கு மதிப்பில்லாத இருக்கும்போது நீங்க வாங்க முடியுமா? ஒரு மதிப்பே இல்லை, அதை வாங்க முடியும்? வாங்க மாட்டோம். அதே போல தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீட்டுட்டாரு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம்னா நமக்குள்ள கணிதெடுக்கிற வாழ்க்கை. யோசேப்பை உயர்த்துற காரணம் என்ன? ஏன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் உயர்வு இல்லைங்க? ஏன் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஜெயிக்க முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் வெளியரங்கமா வெளிப்படவில்லை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியரங்கமா தேவன் வெளிப்பட்டாரே. அவங்களும் அவனோட பிள்ளைங்க தானே, நம்ம அவனோட பிள்ளை தானே. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சார், நமக்கு மட்டும் ஏன் ஒரு பாஸ்டாட்டி பார்க்க நமக்கு தோணுது இல்லை? பாருங்க, ஆசாரிகளை பார்த்து ஒரு கதை சொல்றாரு, உங்கள் நீதி அவங்கள காட்டிலும் அதிகமா இருக்கணும். நம்ம நீதி அந்த நாட்கள் ஆசாரிகள் பிரதான ஆசிரியர், அதை விட அதிகமா இருக்கணுமா நமக்கு? அப்புறம் நம்ம எவ்வளவு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறாருன்னா, கனியற்ற வாழ்க்கை இல்லை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு பூர்ணப்படலைன்னா வேஸ்ட். அன்பு இருக்குது ஆனா பூர்ணப்படல, இச்சை அடக்கம் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட். நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் நம்மளுடைய சிந்தை தீட்டுப்படுத்திட்டே இருக்குன்னா நம்ம கனி தர முடியாது. தேவச்சனமே, தேவ பிள்ளைகளை, உங்கள் இருதயங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம கனி கொடுக்கிறோமா? நமக்குள்ள கனியற்ற வாழ்க்கை இருக்குதுன்னா நம்ம பிரயோஜனம் இல்லை. பாருங்க, ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வாசிக்கும் போதுல எனக்கு ஒரு பயம் வரும். ஒரு முறை தேவனுடைய அன்பு ருசி பார்த்து பரமையை பார்த்து அவன் விழுந்து போயிட்டான்னா தேவனால கூட அவனை கொண்டு வர முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தேவனால கூட ஒரு மனிதனை கொண்டு வர முடியாது. நான் ஒரு சாட்சியை சொல்லும் போது ஒரு சாட்சி கேட்டேன். அவங்க சொல்றாங்க, ஒரு அம்மா வந்து சாத்தான் சபை குறித்து ரொம்ப அதையவே யோசித்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம் இல்லைங்க. நம்ம சிந்தனை என்ன சொல்லுதோ, இந்த இறுதி என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ சாத்தான் சபை மேல உங்களுக்கு என்னன்னா, அது என்ன பண்றாங்க நான் பார்க்கணும், அது என்ன இருக்குது. இப்போ நம்ம கட்டோடைய ஆலயத்தில் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்னா ஒரு தாட் இருந்தா வேதத்தை குறித்து பார்த்தோம்னா ஆசையா இருக்கலாம். ஆனா அவங்களோட எண்ணம் எல்லாம் சாத்தான் சபையில் என்ன செய்வாங்க அங்க போய் நான் பார்க்கணும், அதை தெரிஞ்சு நான் ஜெபிக்கணும். இந்த மாதிரி தாட் அவங்க வந்துட்டே இருக்கனால ஒரு இடத்துல சாத்தான் சபை இருக்குன்னு கேள்விப்பட்டோம்னா அவங்க அங்க போயிட்டாங்க. உள்ள போனா நிர்வாணமா ஆடுறாங்க, குடிக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க. இவங்களுக்கு என்னடாது, நம்ம பரிசுத்தங்கிற இங்க பூரா அசுத்தமா இருக்குது அப்படின்னு சொன்ன போனவங்க அவங்களுக்குள்ள அந்த பொல்லாத ஆள் வந்துருச்சு. இப்போ சிந்தை ஒழுங்கு ஒரு பெண்ணுக்குள்ள இச்சை இருக்கிறதுங்கிறது அது பயங்கர மோசம். அது பெண் தன்னை வெளிப்படுத்துறாங்க, இச்சை உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்கன்னா அது பயங்கர மோசம். அப்போ அவங்களுக்குள்ள இந்த பிசாசு வந்துருது. இப்போ அவங்களால வெளிவர முடியல. காரணம் என்னன்னா அவள் கனிகள்னாலே அவளை அறிந்திருக்கிறாங்க. அவள் கனி அது உள்ளுக்குள்ள இச்சை இருந்ததோ உள்ள போனோம்னா அந்த அசுத்தாலே அவங்கள பிடிச்சிக்கிச்சு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம கனி இல்லாம இருந்தோம்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒரு மரம் இருக்குன்னு, நீங்க வெளியே போறீங்க, எத்தனை வருஷமா மரம் இருக்குது, அது கனி இல்லைன்னா குறிப்பிட்ட தூரம்